ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் நீங்கள் 20வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். 20வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யாக்கோபு தன் ஓடி போகிறதை சீரியனாகிய லாபானுக்கு அறிவியாமல் திருட்டளவாய் போய்விட்டான். இப்படியே அவன் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் எடுத்து கொண்டு ஆற்றை கடந்து கீலேயாத் மலையை நோக்கி ஓடி போனான். யாக்கோபு ஓடி போன போது 3ஆம் நாளிலே லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் தன் சகோதரனை கூட்டிக் கொண்டு 7 நாள் பிரயாண பரியந்தம் அவனை தொடர்ந்து போய் கீலேயாத் மலையிலே அவனை கண்டுபிடித்தான். 24வது வசனம். அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையை அன்றி தீமையை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றான். லாபான் யாக்கோபினிடத்திற்கு வந்தான். யாக்கோபு மலையிலே தன் கூடாரத்தை போட்டிருந்தார். லாபானும் தன் சகோதரனுடைய கூட கீலேயாத்தில் மலையிலே கூடாரம் போட்டான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா யாக்கோபு கிட்டத்தட்ட லாபானுடைய வீட்டிலே பல ஆண்டுகள் இருந்தான். ஒரு பொண்ணுக்காக 7 வருஷம் 7 நாட்கள் அப்படின்னு சொல்லி பல ஆண்டுகள் இருந்து 10 முறை லாபான் தன்னுடைய மருமகனிடத்திலே சம்பளத்தை ஏமாற்றி, அதான் யாக்கோபு சொல்லும் போது சொல்றான்ல, நீங்க சம்பளத்தை ஏமாத்தினீங்க, இந்த மாதிரி இரவுல திருட்டு போனதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்தேன், மிருகங்கள் எல்லாம் படிச்சதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்தேன், எல்லாத்தையுமே என்கிட்ட வாங்கினீங்க, என் தேவனாகிய கர்த்தர் மட்டும் என் கூட இல்லைன்னா நீர் என்னை வெறுமையாய் அனுப்பி இருப்பீ, ஒன்னும் இல்லாம என்ன அனுப்பி இருப்பியா அப்படின்னு சொல்லி இவன் ஏற்கனவே பேசுறது குறித்து உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த யாக்கோபு இப்போ அவனுக்கு புத்தி தெளிது இல்ல, நம்ம மாமனாரோடு கூட இருந்தா இன்னும் இந்த மாமனார் நம்மள இந்த மாமனாரை விட்டு நம்ம கிளம்பணும், அதுவும் சொல்லிட்டு கிளம்புனா கண்டிப்பா விட்டுற மாட்டார்னு சொல்லி தன்னுடைய மனைவியிடத்துல பேசுகிறான். தன்னுடைய மனைவிங்க அழகா சப்போர்ட் பண்ணி போலாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 7 நாள் பிரயாணம் பண்ணி அவங்க போனதுக்கு அப்புறம் 3ஆம் நாளிலே லாபான் கேள்விப்பட்ட உடனே எப்படியாவது தன்னுடைய மருமகனை பின்தொடரணும்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வேகமா கிளம்பும் போது ஆண்டவர் லாபானை சந்திக்கிறாரு. அவன் உனக்கு மருமகனா இருக்கலாம்ப்பா, நீ உன்னுடைய பெண்ணை அவனுக்கு கட்டி கொடுத்துருக்கலாம், அவன் ஒருவேளை உன்னிட்ட சொல்லாம திருட்டளவா போறது மாதிரி போகலாம், உன்னுடைய பொருட்களை எடுத்துட்டு போனானோ எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ யாக்கோபினிடத்துல நல்லதை தவிர வேற ஒன்னும் கெட்டதை பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் பேர்ல எவ்வளவு நியாயம் இருந்தாலும் நீதி இருந்தாலும் என்ன இருந்தாலும் ஓகே, நீ 10 முறை சம்பளத்தை ஏமாற்றினாய், நீ நிறைய காரியத்தை அவனுக்கு விரோதமா செஞ்சுட்ட, ஆனா என் பையனிடத்துல வாக்குவாதத்துக்கோ சண்டைக்கோ கொலைக்கோ நீ போக முடியாது, நலனை தவிர வேற ஒன்னும் பேசக்கூடாதுன்னு ஆண்டவர் லாபானிடத்திலே எச்சரித்தார். ஆண்டவர் இந்த யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுது, தன்னுடைய சகோதரனை ஏமாற்றினான், தன்னுடைய தகப்பனை ஏமாற்றினான், உயிர் பிழைக்க வருகிற வழியில ஆண்டவர் அவனோட கர்த்தர் பேசுறாரு. இங்க தன்னுடைய ஆண்டவரை ரொம்ப நேசிச்சான்னு சொல்ல முடியாது, ஆண்டவரை மறந்துட்டான். ஆண்டவரை மறந்து அந்த பிள்ளைகளை பார்த்ததுனால என்னென்னமோ அவனுடைய கதையெல்லாம் மாறி போனாலும் நான் நம்புறேன், வெளி தோற்றத்திற்கு ஒருவேளை அவன் ஆண்டவரை நேசிக்கலனா கூட அவனுடைய உள்ளுக்குள்ள ஆண்டவர் மேல ஒரு நேசம் இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஆனா தன்னுடைய பிள்ளையோடு கூட தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்ச உடனே ஆண்டவர் அமைதியா இருக்கவே இல்லைங்க. இவன் தேடல, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலான்னு சொல்லி ஆண்டவர் சத்துருடைய இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்காம சத்துரு ஆண்டவர் எச்சரிக்கிறார். இல்ல என் பிள்ளையிடத்துல நலனை தவிர வேற ஒன்றையுமே பேசக்கூடாது. இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்துல இருக்கிற நிறைய பேரிடத்துல ஆண்டவர் இந்த வார்த்தையினாலே பேசுகிறார். என்னதான் இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க ஆண்டவருடைய பிள்ளை, நீங்க ஆண்டவருடைய மனுஷன், நீங்க ஆண்டவருடைய மனுஷி, நீங்க ஒருவேளை ஆண்டவரை சில காலங்களில் மறந்து கூட இருக்கலாம்,
ஆனா சத்துரு இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் உங்களை அழிக்க வேண்டும் என்று வந்தாலும் ஆண்டவர் ஸ்ட்ரிக்டா ஸ்ட்ராங்கா ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். இல்ல என் பிள்ளையினிடத்துல நலனை தவிர வேறு ஒன்றும் பேசாதபடி அந்த தீமையாய் வருகிற அந்த நபரை ஆண்டவர் சந்திக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில எந்த மனுஷன் தீங்கு செய்கிறதற்கும் ஆண்டவர் விடவே மாட்டார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் அந்த மனுஷன் என் குடும்பத்துல என் வாழ்க்கையில தீங்கு செய்கிறதற்கு எழும்பி நிற்கலாம், ஆனா ஆண்டவர் கண்டிப்பா அந்த மனுஷனை விடவே மாட்டார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, என்னுடைய ஊழிய காலத்துல இந்த சாட்சியை உண்மையிலே மறக்கவே முடியாது. இந்த சாட்சி ஒரு மிகப்பெரிய சாட்சி. ஊழியக்காரனுக்கு இப்படியெல்லாம் சோதனை வருமா அப்படின்னு நீங்க நிறைய பேர் கேட்பீங்க. உண்மையிலே வரும். ஆனா ஆண்டவர் வந்து நம்முடைய கண்ணுக்கு தெரிகிற பிரச்சனையில இருந்தும் கர்த்தர் நம்மளை தப்பு வைப்பாரு. ஆனா நம்முடைய கண்ணுக்கு தெரியாத வர்ற பிரச்சனையில இருந்தும் நம்ம தப்பு வைப்பாருன்னு சொல்றதற்கு இது ஒரு மிகப்பெரிய சாட்சி. உங்க கண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் கர்த்தர் தப்பிச்சிட்டாரு. ஆனா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம எத்தனையோ பிரச்சனை உங்களுக்கு வந்துச்சு, எத்தனையோ ஆபத்து உங்களுக்கு வந்துருச்சு. அது உங்க அறிவுக்கு இல்லை, உங்க கண்ணுக்கு எட்டல்ல. ஆனா இன்றைக்கு நீங்கள் ஜீவனோடு இருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களை அழகாய் காப்பாற்றினதுனாலதான் ஆண்டவர் உங்களை ஜீவனோடே வச்சிருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. திருச்சபை ரொம்ப அழகாய் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அநேக ஜனங்கள் திருச்சபைக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். திடீரென்று பார்த்தா கொஞ்சம் அப்படி ஒரு நடுத்தர திருமணமாகி குழந்தைகள் எல்லாம் இருக்கிற ஒரு நடுத்தர ஒரு வயதுள்ள ஒரு சகோதரி, அவங்க திடீரென்று திருச்சபைக்கு வந்தாங்க. புதுசாக தான் வந்தாங்க. ஆனால் பயங்கரமா அவங்க வரும்போதே எல்லாருமே திரும்பி பார்க்குற அளவுக்கு பயங்கரமா ட்ரெஸ் பண்ணிட்டு ரொம்ப காஸ்ட்லியான ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சுட்டு அப்படியே நல்ல பேக் எல்லாம் மாட்டிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வருவாங்க. ஆராதனை சில நாட்கள் நடக்க ஆரம்பிக்க முன்னாடி வந்துருவாங்க, சில நேரத்தில் நடந்ததுக்கு பிறகுதான் வருவாங்க. ஆனா எப்போ வந்தாலும் அப்படியே வாசல்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன் பாருங்களேன், பிரசங்கம் பண்றதற்கு முன்னாடி அப்படியே உட்காந்துருவாங்க. முன்னாடி உட்கார்ந்து என்னை கண்ணெடுக்காம பார்த்துட்டு இருப்பாங்க. எப்பவுமே எப்ப பார்த்தாலும் அவங்க என்னதான் பார்த்துட்டு இருப்பாங்க. எனக்கு ஆராதனையில ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். திடீர்னு பார்த்தா செய்தி கொடுக்குற நேரத்துல கையை ரெண்டையும் பின்னாடி வச்சுட்டு அப்படியே என்னை பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு மன அழுத்தத்திற்கு உள்ளான ஒரு ஆள். எனக்கு வந்து இது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. பாஸ்டர் மாட்டத்துல போய் அவங்க சொல்றது, இல்ல நான் நீங்க வந்து பாஸ்டருக்கு மேட்சே கிடையாது, நான் தான் பாஸ்டருக்கு மேட்ச் அப்படின்னு. திடீர்னு பார்த்தா சர்ச்சில் இருக்கிற இந்த டேபிள் சேரு, சர்ச்சில் இருக்கிற ப்ரொஜெக்டர் எல்லாத்துலயும் அவங்க பேரையும் என் பேரையும் அப்படியே எழுதி வச்சுட்டாங்க. என்னால எதுவுமே பண்ண முடியல. திடீர்னு வந்துருவாங்க, திடீர்னு வந்து உட்காந்துருவாங்க. என்னால ஃப்ரீயா எந்த ஊழியத்தையுமே செய்ய முடியாம ஆண்டவருடைய சமூகத்துல போய், ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆத்மா வராம இருந்தாலே போதும் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா சில நேரத்துல ஆண்டவர் வந்து தீமையும் நன்மையா மாத்துவாரு. இந்த போசனையை வச்சு நம்மளை வந்து கர்த்தர் வந்து சில இடங்களில் மதிப்பை கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளத்துக்கு நான் சொல்றேன். நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தேன். ஆனா பாஸ்டர்மாவுக்கு தெரியும், ஜனங்களுக்கும் நிறைய பேருக்கு தெரியும் இவங்க ஏதோ கொஞ்சம் டிசார்டர் தான் அப்படின்னு சொல்லி. ஆனா யாருக்குமே பார்த்தா அப்படி தெரியவே தெரியாது. அவ்வளவு சரியான ஆளா இருப்பாங்க. திடீரென்று ஒரு நாள் வந்து எனக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஃபோன் வந்துருச்சு. என்ன ஃபோன் வந்துச்சு அப்படின்னா, அவங்களுடைய பேரை சொல்லி இந்த நபர் வந்து உங்க சர்ச்சுக்கு வர்றவங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, நீங்க தான் அவங்களுடைய பாஸ்டரா? ஆமா. நீங்க கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு என்னடா இது திருப்பி ஒரு பிரச்சனை வந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷன் போறேன். போலீஸ் ஸ்டேஷன் போனா அந்த குறிப்பிட்ட நபர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல தன்னுடைய பேகுக்குள்ள இருக்கிற கண்ணாடி எடுத்து வச்சு பவுடர் போட்டு மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரர் சொல்றாரு, டா உங்க பாஸ்டர் வந்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே எழுப்பி நின்னாங்க. எழுப்பி நின்று,
ஸ்தோத்திரம்யா அப்படின்னா. ஸ்தோத்திரம் அப்படின்னு போலீஸ்காரங்க எல்லாம் என்கிட்ட வந்து, சார் யார் சார் இவங்க, யாருக்குமே அடங்க மாட்டேன்ட்டாங்க, ரோட்டில் இவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. பிரச்சனை பண்ணிட்டு இருந்த உடனே நாங்கள் வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துட்டோம். ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்தா இங்க இருக்கிற பெரிய பெரிய கல்லெல்லாம் தூக்கி இங்க இருக்கிற கான்ஸ்டபிள் மேலெல்லாம் தூக்கி வீசிடுறாங்க. எத்தனை பேர் இவங்களை பிடிச்சாலும் அடங்க மாட்டேங்கிறாங்க, யாருக்குமே இவங்களுக்கு பயம் இல்லை. அப்பதான் நாங்க வந்து ரொம்ப என்ன பண்ணலாம், இவங்க யாருக்கு அடங்குவாங்கன்னு சொல்லி அவங்க அண்ணனெல்லாம் வர சொல்லிட்டோம். அவங்க அண்ணனை பார்த்த உடனே கள்ளத்துக்கு கொண்டு போட்டுருவோம், ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நாங்க மாறி மாறி பேசுவோம், இந்த அம்மா யாருக்கு தான் அடங்கும், எப்படி இதை அடக்க வைக்கிறதுன்னு பேசிட்டு இருக்கும்போது ஒரே ஒருத்தர் சொன்னாரு, அந்த தாடிக்காரர் ஒருத்தர் சர்ச்சை நடத்துறாருல அவரை கூப்பிடுங்க, அவர் வந்துட்டாருன்னா இது பாருங்க அடங்கிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் சார் உங்களை கூப்பிட்டோம், ஏதாவது சொல்லி இந்த அம்மாவை கொஞ்சம் வீட்டுக்கு போக சொல்லுங்க சார் அப்படின்னு. நான் போய் அவங்களுக்கு முன்னாடி நின்று என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். கேட்ட உடனே இந்த மாதிரி இவங்க எல்லாம் என்ன ரொம்ப திட்டுறாங்க, என்ன பைத்தியக்காரி மாதிரி நடத்துறாங்க அப்படின்னா. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்க எந்த பிரச்சனையுமே நீங்க பண்ணக்கூடாது, இது போலீஸ் ஸ்டேஷன், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க இல்ல, ரொம்ப நல்லா தானே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு, சரி இப்போ நான் ஒரு வேன் ஒன்றா வர சொல்றேன், ஒரு வேன் வந்துடும், ஒரு கால் டாக்ஸி வந்துடும், அதுல ஏறி நீங்க வந்து வீட்டுக்கு போயிருங்க என்ன அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துல, சரி பாஸ்டர் நீங்க சொன்னீங்கன்னா சரி பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புறதுக்கு ரெடியா நின்னாங்க. கரெக்டா வண்டி வந்துருச்சு, நான் போங்கன்னு சொன்ன உடனே வண்டியில ஏறி போயிட்டாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த போலீஸ்காரங்க எல்லாருமே வந்து, சார் என்ன சார் பண்ணீங்க, அப்படியே அடங்கிட்டாங்க, நீங்க சொன்னதுக்கு அப்படியே கேட்டாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற அப்போ இருந்த நிறைய போலீஸுக்கு என் மேல ஒரு பெரிய மதிப்பே வந்துச்சுங்க. இந்த ஃபாதர் யாரு, எந்த சைக்கோ கொண்டு கொடுத்தாலும் சரி வருவார் போல அப்படின்னு அவங்க அவ்வளவு பெருமையா பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ நமக்கு வர்ற தீமையுன்னா ஆட்களை குறிச்சு, நம்முடைய சத்துரு வச்சே நமக்கு வந்து பேருண்டு பண்றதுல கர்த்தரை மாதிரி யாருமே இல்லை. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் திருச்சபைக்கு வந்தாங்க. வந்து அப்போ இந்த விபிஎஸ் நடந்துட்டு இருக்குது. நான் வந்து காலையில் எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு வந்துடுவேன். அப்போ இந்த கார்னர்ல சர்ச்சினுடைய ஆஃபீஸ் ஒன்று போட்டிருந்தேன். நான் எப்பவுமே வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஜோம் பண்ணிட்டு திரும்ப தான் நான் சர்ச்சுக்குள்ள வருவேன். நான் வந்து ஆஃபீஸ் எப்பவுமே பூட்டு போடாம க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம். அன்னைக்கு மட்டும் ஆஃபீஸ் திறந்துருந்துச்சு. யாரா ஆஃபீஸ்க்குள்ள இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு வேகமா உள்ள போனா, இவங்க வந்து ஆபீஸ்ல இருக்கிற எல்லா பேப்பரையும் பிச்சு ஒரு இடத்துல போட்டு தீப்பெட்டி வச்சு கொளுத்திட்டு இருக்காங்க. உள்ள போயிட்டேன், எனக்கு பக்கீர்னு இருந்துச்சு. நான் வந்து பயப்படுறேன் அப்படின்னு தெரிஞ்சு வெளியே போய் நினைச்சிட்டு டக்குன்னு என்னை பிடிக்கிறதுக்காக இவங்க வந்து அவங்க கையை நீட்டுனாங்க. ஒரே நிமிஷத்துல தப்பிச்சு வெளியே வந்துட்டேன். ஃபாஸ்டா இருந்துச்சு. நிலைமையை பாருங்க. வெளியில வந்து மனம் விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அழுத, ஆண்டவரே பிரச்சனை வரும்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் ஏசப்பா ஊழியத்துல, ஆனா இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு எல்லாம் கேள்விப்படலை. இந்த சைக்கோங்களால பிரச்சனை வந்துச்சு பாருங்க. கர்த்தரை தவிர வேற யாரும் நமக்கு இல்லைங்க. கெஞ்சின ஆண்டவர் இடத்துல, ஏசப்பா இவங்களை என்ன பண்றேன்னு தெரியல, என்ன பண்ணினாலும் நமக்கு பிரச்சனை தான். இவங்க ஒருவேளை இவங்களை வந்து கோவப்பட்டு ஏதாவது பண்ணிட்டோன்னு சொன்னா வேற மாதிரி ஏதாவது ரியாக்ட் பண்ணிடுவாங்க. இல்ல இவங்களை வந்து தட்டி கொடுத்து அன்பா கொண்டு போலான்னு நினைச்சா அது பெரிய டேஞ்சர்ல கொண்டு போய் விட்டுரும். புரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சொன்ன உங்க எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இவங்களை பிரச்சனையும் பண்ண முடியாது, இவங்களை நேசிக்கவும் முடியாது. ஏன்னா அவங்க ஆஃப் மைண்ட்ல இருக்காங்கல்ல, எதுவுமே பண்ண முடியாது. உண்மையிலே சொன்ன ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் அது தப்பா இருந்தா மன்னிச்சிடணும். அப்படியே ஒண்ணுமே முடியாம அழுதுட்டேன். என் ஊழியத்துல இவங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்காங்கப்பா, தயவு செய்து இவங்களை எங்கேயாவது கொண்டு போய் நல்லாக்கி சமாதானமா வச்சிருங்க ஆண்டவரே, இந்த சர்ச்சையும் என்னையும் இவங்க மறந்துட்டோம் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணேன். திடீர்னு 2 வாரம் தாண்டதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வரல. அடுத்த வாரம் வருவாங்களோன்னு நினைச்சேன், அப்படியும் வரல. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும்
அவங்கள நான் பார்க்கவே இல்லை, எங்கே இருக்காங்களோ என்னமோ தெரில. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு நல்ல பேரை சம்பாரிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் பிரச்சனை சூழ்ந்துல எப்படி வரும்னே தெரியாது. நீங்க நினைப்பீங்க ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன பாஸ்டர் பிரச்சனை எப்படி வரும், பார்த்தீங்களா எப்படியெல்லாம் வருது அப்படி. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டவர். நான் பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பேன், பிரசங்கம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு பின்னாடி போனா அப்படியே நின்றுப்பார், ஸ்ட்ரெயிட்டா அப்படி நின்றுப்பார். போய் பக்கத்துல நின்ன உடனே இத பாருங்க பாஸ்டர், நீங்க இன்னைக்கு என்ன பார்த்தானே பேசுனீங்க, என் கண்ணை பார்த்தானே பேசுனீங்க, என்ன கையை நீட்டி பேசுனீங்க அப்படின்னு. பிரதர், இவ்வளோ ஜனங்கள் வரும்போது உங்களை மட்டும் பார்த்து நான் எப்படி எதுக்கு பேசினேன்? இல்லை இல்லை, நீங்க என்ன பார்த்து தான் பேசுனீங்க. திடீர்னு சரி உங்களை பார்த்துட்டு நான் போகலான்னு நினச்சேன். சரி வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு மத்தியானம் சாப்பாடை முன்னாடி உட்கார வச்சுட்டு ஃபோன் பண்ணுவார். என்ன பிரதர் அப்படின்னு கேட்டா, சாப்பிடலாமா பாஸ்டர் அப்படின்னு கேட்பாரு. திடீர்னு காலையில் எந்திரிச்சு ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி நான் பல் வளர்க்கலான்னு நினைக்கிறேன், என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி இந்த கலர் சட்டை போடலான்னு நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை ஃபோன் எடுக்கலன்னு வைங்களேன், நம்ம முடிஞ்சோம். ஃபோன் எடுக்கலைன்னா அப்பா ஒரு 30 காலாவது பண்ணிடுவாரு. திரும்ப சர்ச்சுக்கு வந்துடுவாரு. என் மேல உங்களுக்கு அன்பே இல்லை, என் மேல உங்களுக்கு பாசமே இல்லை, நீங்க பாட்டுக்கு போனை வச்சுட்டீங்க, நான் எப்படி துடிச்சு போவேன்? கல்யாணம் ஆச்சு அவருக்கு. என் மனைவியை பார்க்க போலாமா வேண்டாமா, என் குழந்தைங்களை பார்க்க போலாமா வேண்டாமா? உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைங்களே, நீங்க என்ன சொல்லுவீங்க? அதான் இது முள்ளு மேல விழுந்த சேலை மாதிரி, டக்குன்னு எடுக்க முடியாது, பிக்க முடியாது. அந்த நேரங்கள் எல்லாம் கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து கெஞ்சி, கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து கிருபைகளை கேட்டு, ஆனா ஆண்டவரே அவர்கள் நிமித்தமாய் ஒரு பாதிப்பும் வராம நிறைய கற்றுக் கொடுத்தார். ஆனா யாக்கோபனுடைய வாழ்க்கையில எப்படி அவனுக்கு விரோதமாய் வந்தவளால அவர்களுக்கு நன்மையை மட்டும்தான் ஆண்டவர் செஞ்சாரோ, ஒவ்வொருத்தரும் கடினமான பாதையா இருந்தாலும் ஒன்ன கற்றுக் கொடுத்தார். ஏதோ ஒரு விதத்துல ஒரு நன்மையாய் ஆண்டவங்களை வச்சார். இந்த நபரை குறிச்சு சொன்னனே ரெண்டாவது, இவர் எப்படி போனார்னு சொல்றேன். இவரும் தொந்தரவு தாங்க முடியல என்னால. திரும்பினா போனு, இங்க பார்த்தா போனு, அங்க பார்த்தா போனு. இவர் ரொம்ப நமக்கு நம்ம ஏன் சைக்கோவா மாறிட்டாருன்னு வைங்களேன். அப்போ ஜெபம் பண்ண, ரொம்ப ஜெபம் பண்ண. திடீர்னு பார்த்தா ஒரு இந்து டெம்பிள், அந்த கோயிலில் இருக்கிற ஒருத்தருக்கு அவர்கிட்ட பேசிட்டு இருப்பார் போல தெரியுது. அந்த தோதலுடைய தர்மகர்த்தா, ஒரு சின்ன வயசு தான், அவர்கிட்ட பேசுவார் போல தெரியுது. இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இவர் தான் என் மேல ரொம்ப ஐக்கோ மாதிரி இருக்காரு. அதனால என்ன குறிச்சு அந்த கோயில் ஐயர்கிட்ட, அவர் ஒரு இந்துல இருந்து வெளியே வந்தவர் தான், ஐயர்கிட்ட நிறைய சொல்லி வச்சுட்டார். என் சாட்சியை சொல்லிட்டாரு, என்னுடைய பிரசங்கத்தை, என்னுடைய ஊழியத்தை எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொல்லி வச்சிட்டாரு. ஒரு நாள் அந்த ஐயர் என்ன வழியில் நிப்பாட்டினாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவரு ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயர், அவரது கோயில் தர்மகர்த்தா நின்றுட்டு, நீங்க தான் அந்த சர்ச்சு ஃபாதரா அப்படின்னு கேட்டாரு. ஆமா அப்படின்னு. உங்களை குறித்து அந்த பிரதருடைய பேரை சொல்லி, அவர் உங்களை குறித்து நிறைய சொல்லியிருக்காரு சார், உங்க சாமியினுடைய பவர் உங்களுக்கு நிறைய இருக்கு போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம விடுவோமா? சுவிசேஷம் சொல்றதுக்கு அதான சரியான நேரம். அவருக்கு மொத்த சுவிசேஷத்தை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவர் ஒரு நாள் இவர் போயிட்டாரு. இவர் திருப்பி ஜெபம் பண்ணி இவர் எங்க போனாருன்னே தெரியல. திடீர்னு அவரும் காணாம போயிட்டாரு. ஆனா அந்த கோயில் தர்மகர்த்தா, அந்த பூசாரி என்ன வழியில பார்க்கும்போது, சார் நான் பைபிள் வாசிச்சுட்டு இருக்கேன் சார், நான் பைபிள் வாசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இவங்க ரெண்டு பேராலையும் எனக்கு தீமை ஒரு விதத்தில் இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க எனக்கு ஒரு நன்மை செய்யற மாதிரி கர்த்தர் வச்சுட்டு, அதான் நமக்கு எதிராய் தீமையாய் வருகிறவர்களை கொண்டு அவங்க தீமைன்னு கொண்டு வந்தாலும் ஆண்டவர் நமக்கு அப்படி நம்மை விட்டு கொடுக்கவே மாட்டார், விட்டு கொடுக்கவே மாட்டார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உபவாச ஜெபத்தில் இருக்கிற உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், ஆனா சில பிரச்சனையான நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். அதை ரொம்ப கேர்ஃபுல்லா தான் நீங்க ஹேண்டில் பண்ணணும்.
அதுல மட்டும் நீங்கள் ஞானம் இல்லாமல் செய்வீர்களே ஆனால் உண்மையிலே சொல்றேன், என் ஊழியத்துல ஒரு மிகப்பெரிய பாதிப்பா முடிஞ்சிருப்பாங்க. என் வாழ்க்கையில வந்த இவங்க 2 பேருமே என்னுடைய ஊழியத்துல பெரிய பாதிப்பாயிருப்பாங்க. இவங்க 2 பேருமே நீங்க நினைச்சு பாருங்க. சர்ச்சில் இருக்கிற ப்ரொஜெக்டர் ஒயிட் கலர்ல இருக்குது. ஒயிட் கலர்ல சர்ச்சில் இருந்த மார்க்கர் எடுத்து பெரிய எழுத்துல அவங்க பேரு, கீழே என் பேரு அவ்வளவு தைரியம். யாருக்குமே அவங்க பயப்பட மாட்டாங்க. வரும்போதே சிங்கம் மாதிரி தான் உள்ள வருவாங்க. யாரும் அவங்கள்ட்ட பேசவே முடியாது. சர்ச்சில் உள்ள விசுவாசிகள் எல்லாம் அப்படியே பறந்து போய் ஒளிஞ்சு போய் இருக்கிற அளவு தான் இருக்கும். அப்படி அதான் காவல்துறையில் உள்ளவங்களே பயந்துட்டாங்கன்னு வைங்களேன். அந்த அளவுக்கு வெறித்தனம் உங்களுக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? துரத்தவும் முடியாது, வைக்கவும் முடியாது. ஆனா அந்த நேரத்துல எந்த தீர்மானம் நான் எடுக்காம தாவீதை போல கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக, உம்முடைய இரக்கம் மகா பெரியது. இவங்களை ஹேண்டில் பண்றதுக்கு எனக்கு தெரியலப்பா, இவங்களை நடத்துறதுக்கு எனக்கு பலனும் இல்லப்பா, இதை எப்படி சரி பண்ணுவேன்னு எனக்கு தெரியலப்பா. யார்கிட்டையும் பிடிச்சும் கொடுக்க கூடாது, காமிச்சும் கொடுக்க முடியாது. எது பண்ணலாம் எனக்கு ஆபத்தா வந்துருமே ஆண்டவரே, அன்பு செலுத்தவும் முடியாது. நீங்க தான் ஆண்டவரே பார்த்துக்கணும்னு கர்த்தர் சமூகத்தில் இருந்ததுனால எனக்கு மலையை போல வந்ததை எனக்கு சாதகமாகவே கர்த்தர் மாற்றி அந்த இடங்களில் எனக்கு நல்ல பேரை உண்டு பண்ணிட்டு அவங்களையும் கர்த்தர் எடுத்துட்டு போனார். நீங்கள் சந்திக்கிற சில பிரச்சனை, இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே இதே சிச்சுவேஷன்ல நீங்க கடந்து வந்திருக்கலாம். பாஸ்டர் நீங்க சொல்ற மாதிரி தான் ஒரு பிரச்சனை, முள்ளு மேல விழுந்த சேலம் மாதிரியே ஒரு பிரச்சனை. எனக்கு அதை வேகமா எடுக்க முடியாது, மெதுவாகவும் எடுக்க முடியாது. என்ன பண்றேன்னே தெரியல, அதை வெறுக்கவும் முடியாது, அதை சேர்த்துக்கவும் முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நடுநிலையா நான் மாற்றப்பட்டிருக்கிறேன். நான் என்ன செய்யறதுன்னே தெரியல, நான் என்ன பண்றதுன்னே தெரியல. கவுன்சிலிங் கூட கேட்க முடியாது, யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது. இது 2 பக்கம் எனக்கு அடி. நான் இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நான் என்ன செய்வேன்னு ஒருவேளை திகைத்து போயிருக்கலாம். இந்த பிசினஸை என்னால ஆரம்பிக்கவும் முடியாது, க்ளோஸ் பண்ணவும் முடியாது. இந்த வேலையை தொடர்ந்து என்னால செய்யவும் முடியாது. அதை விட்டுட்டு வர்றதுக்கும் எனக்கு பலன் இல்லை. இப்படி 2 கட்ட நிலையிலே யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை நடு வழியில நின்று கொண்டிருக்கிறது போல நீ நின்று கொண்டிருக்கலாம். நான் தான் பாஸ்டர், அது நான் தான் பாஸ்டர். அந்த நபர், நீங்க சொல்ற நபர் நான் தான் பாஸ்டர். நட்டு நிலையில் நின்று கொண்டிருக்கு. மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி மாதிரி, எனக்கு இந்த பக்கம் திரும்பினால் அடி, இந்த பக்கம் திரும்பினால் அடி. நான் என்ன டிசைட் பண்றதுன்னு தெரியல. ஆனா அந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். ஆண்டவருடைய பிள்ளையே, லாபானை நடுவழியிலே சந்தித்து என் பிள்ளை மேல நீ கை வைக்க கூடாது, என் பிள்ளையினிடத்துல நலனை தவிர வேற ஒன்னையும் பேசக்கூடாதுன்னு உங்க சார்பில் உங்க மேல அன்பு வச்சிருக்கிற தெய்வம் எச்சரிக்காம விடவே மாட்டார். அந்த மனுஷன் உங்களை மேற்கொள்ள கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அந்த மனுஷன் உங்களை விட்டு போறதுக்கு கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஆண்டவர் உங்க கூட பயங்கரமான பராக்கிரமசாலியா கர்த்தர் இருக்கிறார். சிஸ்டர், பிரதர் இருக்கிறார். அது அப்படிதான் உங்க கண்களுக்கு மலையை போல தெரியும். அது உங்களால செய்ய முடியாததுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களால செய்ய முடியாத ஒன்று இருக்கும் போது நீங்க அராஜகத்துல இறங்கிறாதீங்க, நீங்க அடாவடித்தனத்துல இறங்கிறாதீங்க, உங்க பவரை காமிக்கணும்னு நினைக்காதீங்க. ரொம்ப தப்பு பண்ணிடுவீங்க. நோ நோ நோ. சில காரியம், சில பிரச்சனை உங்க வாழ்க்கையில வரும்போது அதை ரொம்ப அழகா தான் ஹேண்டில் பண்ணணும். சில பிரச்சனையை கண்ணாடி மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சிஸ்டர், பிரதர். சில பிரச்சனைய நீங்க கண்ணாடி கையில இருக்கிற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும். உங்க ஸ்பீட் அதுல காமிக்க கூடாது, உங்க கோபத்தை அதுல காமிச்சிடக்கூடாது. உங்க ஸ்பீட, உங்க கோபத்தை அதுல காமிச்சிட்டீங்கன்னா அதனுடைய ரியாக்ஷனை நம்மளால தாங்கவே முடியாது. அதனால சில சூழ்நிலைகளை ஆண்டவரை அனுமதிக்கும் போது ரொம்ப ஞானமா வெயிட் பண்ணி, நம்ம எந்த சிக்கல்லையும் சிக்கிறாம அப்படியே கர்த்தருடைய பாதத்துல அவரே செய்யறது மாதிரி விட்டுட்டோம்னா, அதான் முடிவெடுக்க தெரியாத போது நீங்க என்ன செய்யுங்கன்னா
அவர்கிட்ட அந்த முடிவெடுக்கிறதுக்கு கொடுத்துருங்க. அவர் நல்ல முடிவை உங்களுக்கு எடுத்து வெற்றியாய் நடத்த உதவி செய்வார். ஹல்லேலூயா.